மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூல்ஸ் அகாடமி. 2026 ஜனவரி மாதத்துடைய நடப்பு நிகழ்வுகள் தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம டெய்லியும் பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ டெய்லியும் போட்டுருக்கோம். அதை பாருங்க. அப்பதான் பார்த்தீங்கன்னா இந்த மந்த்லி பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் முடியும். இது முழுக்க பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிறை டெஸ்ட் பேட்ச் மாணவர்களுக்காக இந்த பிடிஎஃப் ரெடி பண்ணுங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணிருப்போம். சரிங்களா? உங்களுக்கு தனியாக நாங்கள் அப்லோட் பண்ணிடுவோம். நீங்கள் அதை பற்றி யோசிக்க தேவையில்லை. அதனால நீங்க படிக்கிறது மட்டும் கான்சன்ட்ரேஷன் பண்ணா போதும். சரிங்களா? இப்போ அந்த அடுத்த பார்த்தீங்கன்னா பயிற்சி மையம் சார்பில் 2026ஆம் ஆண்டுக்கான போலீஸ் தேர்வுக்காக சிறை அப்படின்ற பாத்தீங்கன்னா டெஸ்ட் பேட்ச் பாத்தீங்கன்னா தொடங்கிருக்கோம். ஓகேங்களா? இது பாத்தீங்கன்னா முழுக்க பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல தான் நடக்குது. இந்த டெஸ்ட் பேட்ச் நீங்க வீட்ல இருந்து எழுத முடியும். சரிங்களா? என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இந்த சிறை டெஸ்ட் பேட்ச்ல நம்ம பேட்ச் பாத்தீங்கன்னா 1 ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். அது பாத்தீங்கன்னா வெற்றிகரமா போயிட்டு இருந்துச்சு. அடுத்து பாத்தீங்கன்னா ஏப்ரல் 1ஆம் தேதியில இருந்து பேட்ச் 2 பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்றோம். விருப்பம் உள்ள மாணவர்கள் இமீடியட்டா ஜாயின் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா இந்த ஆண்டு நடைபெறக்கூடிய காவல் திருவிழா உங்களால வெற்றி பெற முடியும். சரிங்களா? இதுல என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா 6 மாதம் இந்த டெஸ்ட்டை நடத்துறோம். ஓகேங்களா? ஏப்ரல்ல இருந்து கரெக்டா 6 மாதம் நடத்துறோம். 65 தேர்வுகள் நீங்க எழுதி பார்த்திருப்பீங்க. அது மட்டும் இல்லாம 6500 வினாக்கள் பாத்தீங்கன்னா நீங்க பிராக்டிஸ் பண்ணி பார்த்திருப்பீங்க. சரிங்களா? இது பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பேக்கேஜ். அதாவது நீங்க 6 to 10 ஸ்கூல் புக்கை கம்ப்ளீட்டா கவர் பண்ற மாதிரி தான் இந்த டெஸ்ட் பேட்ச் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். ஷெட்யூல்ல நீங்க ஃபர்ஸ்ட் பார்த்தாதான் உங்களுக்கு என்ன இருக்கு அப்படின்னு புரியும். சரிங்களா? அடுத்து ஸ்கிரீன்ல நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த நம்பருக்கு கால் பண்ணி டீடைல் கேட்டு தெரிஞ்சு இமீடியட்டா ஜாயின் பண்ணிக்கோங்க. இதோட ஷெட்யூல் பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், வியூ பண்ணி பாருங்க. சரிங்களா? அடுத்தா நம்ம சிறை டெஸ்ட் பேட்ச் ஃபீஸ் பாத்தீங்கன்னா நீங்க நியூ ஸ்டூடெண்டா இருக்கீங்க அப்படின்னா 2500, நீங்க ஓல்டு ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா 2000 பாத்தீங்கன்னா ஃபீஸ் பே பண்ணா போதுமானது. இதுக்கு பாத்தீங்கன்னா நீங்க எதுல இந்த கீழே மார்க் பண்ணிருக்க நம்பருக்கு பாத்தீங்கன்னா நீங்க ஃபீஸ் பாத்தீங்கன்னா சென்ட் பண்ணிட்டு அந்த ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு புதுசா ஒரு குரூப்ல பாத்தீங்கன்னா ஆட் பண்ணிடுவாங்க. சரிங்களா? அடுத்து அந்த டெஸ்ட் பேட்சோடைய முதல் தேர்வு பற்றி பார்த்துடலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்ட் பேட்ச். இதுல முதல் தேர்வு என்னன்னு பாருங்க, சிறப்பு முழு தேர்வு. இந்த தேர்வானது மார்ச் 25ஆம் தேதி நம்ம நடத்துறோம். சரிங்களா? மார்ச் 25ஆம் தேதி இந்த தேர்வை நடத்துறோம். இது பாத்தீங்கன்னா ஒரு முழு மாதிரி தேர்வு. இந்த டெஸ்ட்டை பாத்தீங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் எழுதுவீங்க. இதை எழுதிட்டு இதுல பாத்தீங்கன்னா நீங்க என்ன மார்க் எடுக்கிறீங்க அப்படின்னு அனாலிசிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம டெஸ்ட் பேட்சுக்குள்ளேயே போறோம். சரிங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் 2 இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரிஜினலான டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. இதுல பாத்தீங்கன்னா ஏப்ரல் 1ஆம் தேதியில இருந்து. சரிங்களா? பிசியுடைய முந்தைய ஆண்டு வினாத்தாள் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வைக்கிறோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எஸ்ஐயோட முந்தைய ஆண்டு வினாத்தாள்கள் பாத்தீங்கன்னா வைக்கிறோம். சரிங்களா? அதனால பாத்தீங்கன்னா இந்த டெஸ்ட் பேட்ச் பாத்தீங்கன்னா தொடர்ந்து நம்ம பேசிக்ல இருந்து போற மாதிரி. அதாவது இப்போ நீங்க புதுசா படிக்கிறீங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா 6 to 10 தமிழ் புக் பேக்கும், 6 to 10 அறிவியல் பாத்தீங்கன்னா புக் பேக்கும், 6 to 10 சமூக அறிவியல், 6 to 10 கணிதம் அப்படின்ற வகையில புக் பேக் எழுதுறோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா புக் பாக்ஸ் மெட்டீரியல் பாத்தீங்கன்னா நம்ம டெஸ்ட் வைக்கிறோம். சரிங்களா? இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா பயனுள்ளதாகும். அதுக்கப்புறம் தான் நம்ம டெஸ்ட்டுக்குள்ளேயே போறோம். இதுதான் நம்மளுடைய ஸ்கூல் புக்ல 6 to 10 நம்ம உள்ள போறதுக்கான முதல் தேர்வு. முதல் தேர்வு பாத்தீங்கன்னா 6ஆம் வகுப்பு வரலாறும், 6ஆம் வகுப்பு தமிழ் 1ல இருந்து 3 பாடமும், உளவியல்ல பாத்தீங்கன்னா ஒரு பகுதி. அதாவது உளவியல் டாபிக்ல 2 பார்ட் கொடுத்துருக்கோம். இது பாத்தீங்கன்னா நீங்க படிச்சு எழுதணும். சரிங்களா? இப்ப பாத்தீங்கன்னா அடுத்து புவியியல் டெஸ்ட், அடுத்த பாத்தீங்கன்னா அரசியலமைப்பு பொருளாதாரம் டெஸ்ட் நடக்கும். அடுத்த பாத்தீங்கன்னா முக்கியமானது இப்ப சயின்ஸ் டாபிக் உள்ள வந்துடும். இப்ப 6ஆம் வகுப்பு இயற்பியல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேர்வான நடக்கும். சரிங்களா? 6ஆம் வகுப்பு இயற்பியல் பாத்தீங்கன்னா தேர்வு நடக்கும். இந்த இயற்பியல் தேர்வு முடிஞ்சோடனே ஜனவரி நடப்பு நிகழ்வுகளும், 7ஆம் வகுப்பு தமிழ் 1ல இருந்து 3 பாடம், உளவியல்ல ஒத்தத்தன்மை வார்த்தை வரிசையாக்கம் நடக்கும். ஓகேங்களா? இப்ப பாத்தீங்கன்னா இந்த இயற்பியல் பாத்தீங்கன்னா இந்த இயற்பியல் தேர்வை பொறுத்தளவு இந்த இயற்பியல் பிசிக்ஸ், அதாவது இந்த சயின்ஸ் டாபிக் உள்ள வரும்போது மட்டும் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் ஆட் பண்ணிருப்போம். சரிங்களா? சயின்ஸ் டாபிக் உள்ள வரும்போது மட்டும் பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா இந்த கரண்ட் அஃபேர்ஸ் ஆட் பண்ணிருப்போம். அடுத்த பாத்தீங்கன்னா இந்த நீங்க சோசியல் எல்லாம் எழுதும்போது அதுல கரண்ட் அஃபேர்ஸ் ஆட் பண்ணிருக்க மாட்டோம். ஓகேங்களா? நீங்க படிக்கும் போதே கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிற மாதிரி தான் நம்ம இதுல பாத்தீங்கன்னா பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த ஷெட்யூல் பாத்தீங்கன்னா ஃபுல்லா பாருங்க. கண்டிப்பா பாத்தீங்கன்னா உங்களுக்கு பயனுள்ளா போகும். நான் டிஸ்கிரிப்ஷன்ல பாத்தீங்கன்னா லிங்க் கொடுக்குறேன்ப்பா. ஓகேங்களா? போய் பாருங்க. அந்த ஷெட்யூல் ஃபுல்லா பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். சரிங்களா? ஃபுல்லாமே பாத்தீங்கன்னா இந்த டெஸ்ட் ஃபுல்லா நீங்க முடிச்ச உடனே பாத்தீங்கன்னா செப்பரேட்டா டெஸ்ட் எழுதுவீங்க. தமிழ், இலக்கணம், உரைநடைன்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இதுலயே இடையில பாத்தீங்கன்னா அந்த இருக்கு பாத்தீங்களா, அதாவது 9ஆம் வகுப்பு திருப்புதல் தேர்வு, 10ஆம் வகுப்பு முழு திருப்புதல் தேர்வு, இந்த மாதிரி திருப்புதல் தேர்வு எழுதிட்டு வருவீங்க. அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் வைஸ் டெஸ்ட் எழுதுவீங்க. சரிங்களா? இதெல்லாம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா முழு தேர்வு எழுதுவீங்க. அதாவது 70 மதிப்பெண் கொண்ட முழு தேர்வு தான் ஃபைனல். அடுத்து பாத்தீங்கன்னா இதுல ஒரு 3 தேர்வு எழுதுவீங்க. அதுக்கப்புறம் முழு மாதிரி தேர்வு எழுதுவீங்க. இது பாத்தீங்கன்னா 150 வினாக்களை விட இருப்பா. ஓகேங்களா? 150 வினாக்களை கொண்ட 5 முழு மாதிரி தேர்வு. இதோட நம்ம பேட்ச் முடிஞ்சிடும். ஓகேங்களா? பேட்ச் பாத்தீங்கன்னா 30/9/2026 முடியுதுப்பா. இதுக்கப்புறம் டைரக்டா நீங்க எக்ஸாமுக்கு ரிவிஷன் பண்ணாலே உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா இருக்கும். சரிங்களா? நம்ம டெஸ்ட் பேட்ச் உள்ள இந்த டெஸ்ட் பேட்ச் பத்தி வேற ஏதாவது டீடைல் வேணும், நீங்க இதை பத்தி இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனல்ல வீடியோ போட்டிருக்கோம். அப்படி இல்லைன்னா ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி டீடைல் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துடலாம். நம்ம பாத்தீங்கன்னா இந்த கரண்ட் அஃபேர்ஸ் பாத்தீங்கன்னா பார்க்க போறோம்.
இது வந்து நம்ம அகாடமி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இதோட ஃபுல் லென்த் வீடியோ வந்து ஒரே லென்த்தாக போட்டுருவாங்கப்பா. நம்ம யூடியூப்ல போறதுனால தனித்தனியாக போனோம், உங்களுக்கு தனியாக வந்துடும். சரிங்களா? அதே மாதிரி நம்ம டெஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தோன்னா நம்ம எந்த டெஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்டாக இருந்தாலும் சரிதான், நம்ம டெஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம லாஸ்ட் டைம்ல ஃபுல்லாமே கரண்ட் அஃபேர்ஸ் வந்து டாப் டு பாட்டம் என்னெல்லாம் கேட்பாங்கன்றது ஃபுல்லாவே நம்ம கொடுத்துருவோம். லாஸ்ட் டைமே நம்ம வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. சரிங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துலாம். ஜனவரி 2026 நடப்பு நிகழ்வு பார்க்குறோம். ஜனவரி 2026 நடவுல முதல்ல எப்பவுமே டேஸ் தானே பார்ப்போம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா இப்பயும் நம்ம டேஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போறோம். அதன்படி வந்து ஜனவரி 1ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா புத்தாண்டு தினம் கொண்டாடுறோம். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 4 வந்து பார்த்தீங்கன்னா உலக பிரெய்லி தினம் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டாடுறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 9 வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாடு வாழ் இந்தியர் தினம். ஓகேங்களா? பிரவேசி பாரதிய திவாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, கேட்கக்கூடியது, அதனால ரெட் கலர்ல கொடுத்துருக்கேன். அடுத்து ஜனவரி 10ஆம் தேதி வந்து உலக இந்தி தினம் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டாடுறாங்க. அடுத்து வந்து ஜனவரி 12 வந்து பார்த்தீங்கன்னா தேசிய இளைஞர் தினம், சுவாமி விவேகானந்தருடைய பிறந்த நாள். ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 12ஆம் தேதி அயலக தமிழர் தினப்பா. ஓகேங்களா? அயலக தமிழர் தினம் அப்படின்னு கொண்டாடுறாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? அடுத்தது இந்திய ராணுவ தினம். ஓகேங்களா? ஜனவரி 15ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் தினம் கொண்டாடுவோம். இந்திய ராணுவ தினமும் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டாடுறோம். சரிங்களா? அடுத்தது ஜனவரி 24 வந்து பார்த்தீங்கன்னா தேசிய பெண் குழந்தைகள் தினம், நேஷனல் சைல்டு டே அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? கேர்ள்ஸ் சைல்டு. ஓகேங்களா? அதனால அடுத்தது தேசிய வாக்காளர் தினம் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 25ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா கொண்டாடுறோம். ஓகேங்களா? அன்னைக்கு தான் வந்து தேசிய சுற்றுலா தினமும் கொண்டாடுறோம். அடுத்தது ஜனவரி 25 மொழிப்போர் தியாகிகள் தினம். அதாவது நான் ரெட் கலர்ல மார்க் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன், அதை பார்த்துக்கோங்க. இது இந்த மொழிப்போர் தியாகிகள்லாம் நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் கொண்டாடுறதுப்பா. சரிங்களா? அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 26 வந்து பார்த்தீங்கன்னா குடியரசு தினம். இந்த வருஷம் ஜனவரி 26 ஸ்பெஷல் என்ன அப்படின்னா வந்தே மாதரம் இயற்றப்பட்டு 150 ஆண்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா செலிப்ரேட் பண்றோம். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தியாகிகள் தினம் ஜனவரி 30ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா தியாகிகள் தினம் கொண்டாடுறோம். உலக தொழுநோய் ஒழிப்பு தினமும் அன்னைக்கு தான் கொண்டாடுறோம். சரிங்களா? இந்த 2026 இருக்குல்லப்பா, இந்த 2026 நம்ம வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன ஆண்டா கொண்டாடுறோம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்கேன். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸாம்ல டிஎன்பிஎஸ்சியும் கேட்க வாய்ப்பு இருக்கு. ஐநா சபை வந்து பாத்தீங்கன்னா இந்த 2026ஆம் ஆண்டை சர்வதேச மேய்ச்சல் நிலங்கள் மற்றும் கால்நடை வளர்ப்புகளின் ஆண்டாக அறிவிச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்தது இது விழிப்புணர்வை ஏற்படுத்துவதையும் ஆரோக்கியமான மேய்ச்சல் நிலங்கள் மற்றும் நிலையான மேய்ச்சல் நிலங்களின் மதிப்பை ஆதரிப்பதற்காக உருவாக்கியிருக்காங்க. அடுத்தது வந்து 2026ஆம் ஆண்டு சர்வதேச பெண் விவசாயிகள் ஆண்டா வந்து பாத்தீங்கன்னா அதையும் அனுசரிக்கிறாங்க. ஓகேங்களா? சர்வதேச பெண் விவசாயிகள் ஆண்டாவும் அனுசரிக்கிறாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ போடும்போது வந்து பாத்தீங்கன்னா மார்ச் 13ஆம் தேதி. ஓகேங்களா? இதை வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்மளுடைய குடியரசுத் தலைவர் வந்து பாத்தீங்கன்னா இதை பத்தி பேசியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த ஆண்டை பத்தி பேசுறேன். அடுத்தது இது இந்த பெண் சர்வதேச பெண் விவசாயிகள் ஆண்டை ஏன் கொண்டாடுறாங்க அப்படின்னா இது விழிப்புணர்வை ஏற்படுத்தி பாலின இடைவெளி நிரப்பவும் உலக அளவில் பெண்கள் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் விதமாகவும் நடவடிக்கை வந்து ஊக்குவிக்கிறதுக்காக கொடுக்குறாங்க. நிலையான மேம்பாட்டிற்கான ஒரு குறிப்பிடத்தக்க சக்தியாக தன்னார்வ தொண்டு நிறுவனத்தை ஊக்குவிப்பதற்கும் அங்கீகரிப்பதற்கும் 2026ஆம் ஆண்டு இருக்கு இல்லையா, அந்த 2026ஆம் ஆண்டை நிலையான மேம்பாட்டிற்கான சர்வதேச தன்னார்வலர்கள் ஆண்டாக செலிப்ரேட் பண்றாங்க. மொத்தம் வந்து 3 ஆண்டுகள், மேய்ச்சல் நிலங்கள் ஆண்டு, சர்வதேச பெண் விவசாயிகள் ஆண்டு, சர்வதேச தன்னார்வலர்கள் ஆண்டாக வந்து பாத்தீங்கன்னா செலிப்ரேட் பண்றாங்க. ஓகேங்களா? அடுத்தது டாபிக் வைஸ் தான் கொடுத்துருக்கேன், டேட் வைஸ்லாம் நம்ம வந்து கொடுக்கல. ஏன்னா நம்ம டிஎன்எஸ் சர்வே கொடுத்தாலும் அப்படி டாபிக் வைஸ் பார்த்தாலே போதுமானது. ஆனால் டேட் வைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்கல. மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் டேட் வைஸ் கொடுக்காம நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாபிக் வைஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். சரிங்களா? அடுத்தது உலக பிளிட்ஸ் செஸ் சாம்பியன்ஷிப் எங்க நடக்குதுன்னா கத்தார்ல நடக்குது. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆடவர் பிரிவுல மேக்னஸ் கால்சன் நார்வே நாட்டை சேர்ந்தவர் சாம்பியன் பட்டம் இருக்காரு. அதனை தொடர்ந்து இவர் வந்து தொடர்ந்து 9வது முறையாக வந்து இந்த பட்டத்தை வாங்குறாரு. ஓகேங்களா? இப்ப நம்ம டிஎன்எஸ் பொறுத்தவரை மேக்னஸ் கால்சன் எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்ற மாதிரி இப்ப ரீசெண்டா கேட்டாங்க, அதனால இதை கொடுத்துருக்கேன், கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நோடிபெர்க் அப்து சாத்ரோ, இது வந்து பாத்தீங்கன்னா உஸ்பெகிஸ்தானை சேர்ந்தவர், இவர் 2ஆம் இடம் வாங்கியிருக்காரு. 3வது வந்து பாத்தீங்கன்னா அர்ஜுன் எரிகேசி இந்தியாவை சேர்ந்தவர், இவர் பேரும் முக்கியமானது. ஓகேங்களா? இதுல வந்து பாத்தீங்கன்னா உலக செஸ் சாம்பியன்ஷிப்ல வந்து பாத்தீங்கன்னா இவர் இந்தியாவை சேர்ந்தவர் அர்ஜுன் எரிகேசி ரொம்ப முக்கியம். ஏன்னா அர்ஜுன் எரிகேசி எந்த நாட்டை சேர்ந்தவர் கொடுத்துருவாங்க, இல்ல மேக்னஸ் கால்சன் எந்த நாட்டை சேர்ந்தவர், இல்ல எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர் அப்படின்னு கொடுப்பாங்க. இதே மகளிர் பிரிவில் வந்து பாத்தீங்கன்னா பிபிசாரா அசோபயேவா, அவங்க வந்து பாத்தீங்கன்னா கஜகஸ்தானை சேர்ந்தவங்க, இவங்க சாம்பியன் பட்டம் வந்து பாத்தீங்கன்னா உமன்ஸ் டீம்ல வாங்கியிருக்காங்க. சரிங்களா? அடுத்தது முதல் வந்தே பாரத் ரயில், நாட்டின் முதல் முறையாக வந்தே பாரத் படுக்கை வசதி ரயில் சேவை வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. மேற்கு வங்காளம் ஹவுரா டு அசாம்ல இருக்கிற கவுஹாத்தி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா போகுது. ஓகேங்களா? முதல் வந்தே பாரத்னு ஒரு டைட்டில் கொடுத்துருக்காங்க. பட் வந்தே பாரத் படுக்கை வசதி கொண்ட ரயில் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா?
அடுத்ததுன்னா ஜோக்ரான் மம்தானி, இவர் யார் அப்படின்னா நியூயார்க் நகரத்தினுடைய 112வது மேயராக வந்து செலக்ட் செய்யப்பட்டிருக்காரு. அமெரிக்காவின் மிகப்பெரிய நகரம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய அதன் முதல் முஸ்லீம் மற்றும் முதல் தெற்காசிய மேயர் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. ஓகேங்களா, இவர் வந்து பாத்தீங்கன்னா இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர். இவர் பெற்றோருக்கு வந்து பாத்தீங்கன்னா உகாண்டாவில் பிறந்திருக்காரு. இவங்க வந்து பாத்தீங்கன்னா பெற்றோர் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து குடிபெயர்ந்து உகாண்டாவுக்கு போகும்போது அங்க இவர் பிறந்திருக்காரு. ஆனால் அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர் தான். சரிங்களா, அது ரொம்ப முக்கியமானது. அடுத்தது வந்து ஒரு நிமிஷம்ப்பா. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமானது என்னன்னா அந்த விருதுகள் வந்து பாத்தீங்கன்னா வழங்கியிருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா சாகித்ய சம்மான் விருது, த நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் சார்பில் ராம்நாத் கோயங்கூர் சாகித்ய சம்மான் விருது வந்து பாத்தீங்கன்னா வாழ்நாள் சாதனையாளர் விருது வந்து பாத்தீங்கன்னா கன்னட எழுத்தாளர் சந்திரசேகர கம்பாராவுக்கு வந்து பாத்தீங்கன்னா வழங்கியிருக்காங்க. ஓகேங்களா, அடுத்தது இதே இதுல வந்து பாத்தீங்கன்னா புனைவு பிரிவுன்னு சொல்லுவாங்க. இந்த பிரிவில் வந்து பாத்தீங்கன்னா சுபிதாபா அருணாச்சல பிரதேச சேர்ந்தவருக்கும், அபுனைவு பிரதீப் பிரிவு வந்து பாத்தீங்கன்னா சுதீப் சக்கரவர்த்திக்கும், அறிமுக எழுத்தாளர் விருது வந்து பாத்தீங்கன்னா நேகோ அதாவது தீஷித் அவர்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா வழங்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா, அடுத்த வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமானது, இது வந்து பாத்தீங்கன்னா உலக கின்னஸ் சாதனையில் வந்து பாத்தீங்கன்னா இடம்பெற்றிருக்கு. ஓகேங்களா, 2020 சர்வதேச மலர் கண்காட்சி வந்து பாத்தீங்கன்னா நடத்திருந்தாங்க. அதன்படி வந்து பாத்தீங்கன்னா சமர்பதி நதிக்கரையில அகமதாபாத் குஜராத்ல வந்து பாத்தீங்கன்னா இது நடந்திருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா மலர் கோலம் வந்து பாத்தீங்கன்னா இதுல போட்டிருந்தாங்க. இந்த மலர் கோலம் வந்து பாத்தீங்கன்னா மலர்கோலம், அது மட்டும் இல்லாமல் சர்தார் வல்லபாய் பட்டேலினுடைய மிகப்பெரிய மலர் உருவப்படம் வந்து பார்த்தீங்கன்னா வரைஞ்சிருந்தாங்க. இது கின்னஸ் சாதனையில் இடம்பெற்றிருக்கு. ஓகேங்களா, நம்ம டிஎன்பிசி லெவலுக்கும் சேர்த்தாம்பா எடுத்துருக்கோம். டிஎன்பி ஸ்டூடெண்ட்ஸ் வேணும் அப்படின்னா இதை வந்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க. யாரும் வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் கேட்டு நம்ம கிட்ட கேட்காதீங்க. நம்ம பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ண மாட்டோம். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கே வந்து பார்த்தீங்கன்னா நோட்ஸ் தான் கொடுப்போம். ஏன்னா ஹேண்ட் நோட்ஸாக எடுக்கும் போது தான் மறக்காது. இது ரொம்ப ஷார்ட்டுப்பா, நீங்க எத்தனை டைம் வேணா வீடியோ திருப்பி பார்த்துக்கலாம். நீங்க ஜஸ்ட் அப்படியே நான் வந்து உங்களுக்கு புரிய வைக்கணுங்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக எழுதிருக்கேன். ஓகேங்களா, 20 லட்சம் மாணவர்களுக்கு வடிகணினி வழங்கும் திட்டம் அப்படின்னு இருக்கேன். நீங்க டைரக்டா வந்து என்ன எழுதணும், டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து உலகம் உங்கள் கையில் திட்டம் 5/1/2026 இதுல வந்து பாத்தீங்கன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து பாத்தீங்கன்னா தொடங்கி வச்சிருக்காரு, எங்க தொடங்கி வச்சிருக்காரு அப்படின்ற டீட்டெயில் மட்டும் எழுதிட்டா போதுமானது. ஓகேங்களா, ஓகே. இந்த அதாவது உலகம் உங்கள் கையில் திட்டம் வந்து பாத்தீங்கன்னா 5/1/2026 சென்னையில வந்து பாத்தீங்கன்னா தொடங்கியிருக்காங்க. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்து பாத்தீங்கன்னா தொடங்கி வச்சிருக்காரு. ஓகேங்களா, 20 லட்சம் மாணவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வடிகணினி வழங்கும் திட்டம் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகம் உங்கள் கையில் திட்டம். மாணாக்கர்கள் நவீன உலகில் தேவைக்கேற்ப டிஜிட்டல் திறனை வந்து பாத்தீங்கன்னா பெறுவதற்காக இந்த திட்டம் தொடங்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா, அடுத்தது TAPS அப்படின்னா என்னன்னு பற்றி தெரிஞ்சுக்கணும். தமிழ்நாடு அஷ்யூர்டு பென்ஷன் ஸ்கீம், அதாவது தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொண்டு வந்திருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா 1/4/2024 அதாவது 2004 பிறகு பணியில் சேர்ந்தவர்கள் கடைசி மாத ஓய்வூதியத்துல 50% ஓய்வூதியமாக வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல பணியாளருடைய பங்களிப்பு எவ்வளவுனா 10%. இதெல்லாம் டிஎன்பிசி கேட்டுவாங்கப்பா. சரிங்களா, அரசு ஊழியர்களின் இறப்புக்கு பிறகு குடும்ப ஓய்வூதியமும் இந்த திட்டத்தின் கீழ் உண்டு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அடுத்தது ஆபரேஷன் ரிசால்வ். இந்த ஆபரேஷன் ரிசால்வ் வந்து பாத்தீங்கன்னா வெனிசுலா மீது அமெரிக்கா வந்து திடீர் தாக்குதல் நடத்தினாங்க இல்லையா, அதுக்குதான் வந்து பாத்தீங்கன்னா ஆபரேஷன் ரிசால்வ் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. போதைப் பொருள் கடத்தலுக்கு உடந்தையாக இருந்ததாக வெனிசுலா அதிபரான நிக்கோலஸ் மடுரோவை வந்து பாத்தீங்கன்னா கைது பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நிக்கோலஸ் மடுரோவை வந்து பாத்தீங்கன்னா கைது பண்ணியிருந்தாங்க. சரிங்களா, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சமுத்திர பிரதாப். அதாவது சமுத்திர பிரதாப்னா என்னன்னு பற்றி தெரிஞ்சுக்கணும். இது வந்து பாத்தீங்கன்னா இந்திய கடலோர காவல் படையினுடைய மாசு கட்டுப்பாட்டு கப்பல். ஓகேங்களா, இது வந்து பாத்தீங்கன்னா 60% அதிகமாக உள்நாட்டு பாகங்களை கொண்டு வந்து பாத்தீங்கன்னா தயாரிக்கப்பட்டிருக்கு இந்த சமுத்திர பிரதாப். இது ரொம்ப முக்கியமானது. மாசு கட்டுப்பாட்டு கப்பல், அது முக்கியமானது. ஓகேங்களா, அடுத்தது இந்தியாவில் கட்டப்பட்ட மிகப்பெரிய மற்றும் மிக மேம்பட்ட மாசு கட்டுப்பாட்டு கப்பலா இருக்கு. கோவா கப்பல் கட்டும் நிறுவனத்துல வந்து பாத்தீங்கன்னா இது கட்டப்பட்டிருக்கு. அடுத்த வந்து பாத்தீங்கன்னா மனோஜ் கோத்தாரி, யார் இவர் அப்படின்னு பார்க்க போறோம். இவர் 1990 வந்து பாத்தீங்கன்னா IBSF உலக அதாவது பிளிட்டர்ஸ் சாம்பியன்ஷிப் பட்டத்தை வந்து பாத்தீங்கன்னா வாங்கியிருக்காரு. 1997 உலக இரட்டையர் பிளிட்டர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சாம்பியன் பட்டத்தை வாங்கியிருக்காரு. இவர் வந்து பாத்தீங்கன்னா 2005ஆம் ஆண்டு இந்திய அரசினுடைய தயான் சந்த் விருதையும் வந்து பாத்தீங்கன்னா வாங்கியிருக்கிறார். ஓகேங்களா, 2011ஆம் ஆண்டு முதல் இந்திய பிளிட்டர்ஸ் அணியினுடைய தலைமை பயிற்சியாளராக இருந்தார். இவர் ஜனவரி 5, 2026 அன்று வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய 67 வயதுல வந்து பாத்தீங்கன்னா காலமாயிட்டார். சரிங்களா, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்கள் கனவை சொல்லுங்கள் அப்படின்ற ஒரு திட்டம். இது ஜனவரி 9 பொன்னேரியில வந்து பாத்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்க பொன்னேரியில வந்து பாத்தீங்கன்னா முதல்வர் தொடங்கி வச்சாரு. ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தங்களுக்குள்ள கனவுகளையும் மாநில வளர்ச்சி தொடர்பான கனவுகளையும் வெளிப்படுத்தும் வகையில் வந்து பாத்தீங்கன்னா இந்த திட்டம் செயல்படுத்தப்படுது. அதாவது ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தனிப்பட்ட அடையாள எண் கனவு அட்டை வந்து பாத்தீங்கன்னா வழங்கிடுவாங்க. சரிங்களா, அடுத்தது
குள்ளநரி தூதுவர்கள் திட்டம். இது வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டினுடைய தென்காசி மாவட்ட வனத்துறையினரால் 2025ஆம் ஆண்டு இறுதியில வந்து பாத்தீங்கன்னா அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு. ஒரு புதுமையான வனவிலங்கு பாதுகாப்பு திட்டம். அதாவது காடுகள் அழிப்பு மற்றும் நகரமயமாதல் காரணமாக எண்ணிக்கை குறைந்து வரும் தங்க குள்ளநரிகளை பாதுகாத்து அவை குறித்த விழிப்புணர்வுகளை வந்து பாத்தீங்கன்னா மக்களை ஏற்படுத்துவதாக இதனோட முக்கிய நோக்கம். இது பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களிடத்தின் கீழ் வனக்காப்பு தூதுவர்களாக நியமிக்கிறாங்க. பள்ளி மற்றும் கல்வி மாணவர்களை. அப்ப குள்ளநரி தூதுவர்கள் திட்டம்ங்கிறது என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது தென்காசி மாவட்ட வனத்துறையால் செயல்படுத்தப்படுகிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது நம்ம டிஎன்எஸ்ஆர்ல கேட்கக்கூட வாய்ப்பு இருக்குப்பா. சரிங்களா? அடுத்தது அரிசி உற்பத்தி. ஜனவரி மாத டேட்டான்படி வந்து பாத்தீங்கன்னா சீனாவை மிஞ்சி உலகின் மிகப்பெரிய அரிசி உற்பத்தி நாடாக வந்து இந்தியா மாறிடுச்சு. 2024-25 வந்து பாத்தீங்கன்னா இந்தியா 150.18 மில்லியன் டன் வந்து பாத்தீங்கன்னா உற்பத்தி பண்ணிருக்கு. ஓகேங்களா? சீனா வந்து 145.25 மில்லியன் டன் தான். நம்ம வந்து பாத்தீங்கன்னா அதோட 4 வந்து பாத்தீங்கன்னா நம்ம அதிகமா உற்பத்தி. அது வந்து மில்லியன் டன்னுப்பா. அது ரொம்ப முக்கியமானது. சீனாவை வந்து பாத்தீங்கன்னா மக்கள் தொகையில் முந்திருக்கோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அரிசி உற்பத்தியில வந்து பாத்தீங்கன்னா அவங்க நம்ம முந்திட்டோம். ஓகேங்களா? அடுத்தது இது கூட கூற்று காரணத்துல கொடுப்பாங்கப்பா. டிஎன்எஸ்ஆர்ல எப்படி வேணா கேட்பாங்க. நீங்க தான் படிச்சுக்கணும். ஓகேங்களா? அடுத்தது அமெரிக்கா. ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்கும் நாடுகள் மீது 500% வரி விதிக்க ரஷ்ய பொருளாதார தடை சட்டம் 2025 வந்து ட்ரம்ப் வந்து பாத்தீங்கன்னா ஒப்புதல் வழங்கியிருக்காரு. 66 சர்வதேச அமைப்புகளில் இருந்து அமெரிக்கா வந்து பாத்தீங்கன்னா வெளியேறிடுச்சு. ஓகேங்களா? ஐநா சபையின் 31 அமைப்புகளில் இருந்தும் பிற 35 சர்வதேச அமைப்புகளில் இருந்தும் வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா வந்து பாத்தீங்கன்னா வெளியேறிடுச்சு. ஓகேங்களா? அடுத்தது உதை சின்னம் அப்படின்னு ஒண்ணு உருவாக்கிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஆதார் சேவைகள் குறித்து பொதுமக்கள் எளிமையாக தெரிந்து கொள்ள உதை அப்படின்ற அடையாள சின்னம் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. இந்திய தனித்துவ அடையாள ஆணைய தலைவரான நீல்காந்த் மிஸ்ரா வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து பாத்தீங்கன்னா லான்ச் பண்றாரு. இதை வடிவமைச்சர் யாரு அப்படின்னா அருண் கோகுல், திருச்சூர் கேரளாவை சேர்ந்தவர். பெயர் சூட்டியவர், அதாவது உதய் அப்படின்னு பெயர் சூட்டியவர் யாருன்னா ரியா ஜெயின், போபால் மத்திய பிரதேசத்தை சேர்ந்தவர். ஓகேங்களா? இதுதான் வந்து பாத்தீங்கன்னா புதியதாக உருவாக்கப்பட்ட உதய் சின்னம். இது ஆதார் கார்டு அப்டேட்டுக்காக வந்து அந்த வெப்சைட்ல இருக்கும். நீங்க செக் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். ஓகேங்களா? அடுத்தது கலைஞர் மு கருணாநிதி பொற்கிழி விருதுகள் கொடுக்குறாங்க. 2026ஆம் ஆண்டு சென்னை புத்தக கண்காட்சி நடந்துட்டு இருந்துச்சு. அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா அந்த விருதை கொடுத்திருந்தாங்க. சுகுமாரன் கவிதைக்காகவும், ஆதவன் தீட்சன்யா வந்து பாத்தீங்கன்னா சிறுகதைக்காகவும், ராம் முருகன் வந்து பாத்தீங்கன்னா நாவலுக்காகவும், பாரதி புத்திரன் வந்து பாத்தீங்கன்னா உரைநடைக்காகவும், KS கருணபிரசாத் வந்து பாத்தீங்கன்னா நாடகத்திற்காகவும், கீதா வந்து பாத்தீங்கன்னா மொழிபெயர்ப்புக்காகவும் வந்து பாத்தீங்கன்னா இந்த விருதை வாங்கியிருக்காங்க. சரிங்களா? அடுத்தது மாதவ் கட்கில் வந்து காலமாயிட்டாரு. இவர் யார் அப்படின்னா பிரபல சூழியலாளர் அப்படின்னு சொல்லப்படுறாரு. ஜனவரி 7, 2026ஆம் ஆண்டு மகாராஷ்டிரா மாநிலம் பூனேல வந்து பாத்தீங்கன்னா காலமாயிட்டாரு. ஓகேங்களா? இவர் வந்து பாத்தீங்கன்னா 2010ஆம் ஆண்டு அமைக்கப்பட்ட மேற்கு தொடர்ச்சி சூழியல் நிபுணர் குழுவில் வந்து பாத்தீங்கன்னா தலைவராக இருந்தாரு. அதனால அந்த குழு கட்கில் குழு அப்படின்னு பேர் வச்சிருந்தாங்க. சரிங்களா? பெங்களூர்ல இந்திய அறிவியல் கழகத்தில் சூழியல் அறிவியல் மையத்தை வந்து பாத்தீங்கன்னா 1983 நிறுவினார். ஓகேங்களா? சுற்றுச்சூழலுக்கான ஐக்கிய நாடுகள் சபையின் உறுப்பினர் விருதான சாம்பியன்ஸ் ஆஃப் தி எர்த் அப்படின்ற விருதை வந்து பாத்தீங்கன்னா 2024 வாங்கியிருந்தாரு. இந்திய அரசுடைய பத்மஸ்ரீ 1981லயும், பத்ம பூஷன் வந்து 2006லயும் வாங்கியிருந்தாரு. பாத்தீங்கன்னா 1981லயே வந்து பாத்தீங்கன்னா பத்மஸ்ரீ வாங்கியிருக்காரு. ஓகேங்களா? இவரது சுயசரிதை வந்து பாத்தீங்கன்னா வாக் அப் த ஹில், லிவ் வித் த பீப்புள் அண்ட் நேச்சர் அப்படின்ற புத்தகத்தை வந்து பாத்தீங்கன்னா தமிழ்ல மலையேறி வந்த தூரம் அப்படின்ற பெயர்ல வந்து பாத்தீங்கன்னா இவருடைய புத்தகத்தை மொழியும் பெயர்த்திருக்காங்க தமிழ் அறிஞர்கள். ஓகேங்களா? அடுத்தது பன்னி காளை. இவர் வந்து பாத்தீங்கன்னா சுதந்திர போராட்ட வீரர், மிகச்சிறந்த காந்தியவாதி. மதுரை மாவட்டம் திருமங்கலத்துல வந்து காலமாயிட்டாரு. இவர் வந்து பாத்தீங்கன்னா மதுரை காந்தி சேவா சங்கத்தை நிறுவி காந்திய கொள்கைகளை வந்து பாத்தீங்கன்னா வாழ்நாள் முழுவதும் பரப்பி வந்திருக்கிறார். ஓகேங்களா? 1991 இந்திய குடியரசுத் தலைவர் வந்து தேசிய விருதை வாங்கியிருக்காரு. 2024 ஆளுநரிடமிருந்து சிறந்த காந்தியவாதி விருதையும் வந்து இவர் வாங்கியிருந்தார் சமீபத்தில். ஓகேங்களா? அடுத்தது தமிழ்நாட்டின் வனப்பரப்பு. தமிழ்நாட்டுடைய வனப்பரப்பு வந்து கால்குலேட் பண்ணிருக்காங்க. 2026ஆம் ஆண்டு நிலவரத்தின்படி தமிழ்நாட்டின் வனப்பரப்பு வந்து பாத்தீங்கன்னா 24.47% உயர்ந்திருக்கு. ஓகேங்களா? 2030ஆம் ஆண்டுக்குள் மாநிலத்தின் வனப்பரப்பை 33% உயர்த்துவது வந்து நோக்கமாக கொண்டு தமிழ்நாடு பசுமை இயக்கம் அப்படின்னு தொடங்கியிருக்காங்க. தமிழ்நாட்டில் மொத்த மாநில பரப்பு வந்து பாத்தீங்கன்னா 1,30,060 சதுர கிலோமீட்டர் இருக்கு. இதுல 27.47% வந்து பாத்தீங்கன்னா 31,825 சதுர கிலோமீட்டர் இருக்கு. ஓகேங்களா? அதிக வனப்பரப்பு கொண்ட முதல் 3 மாவட்டங்கள் கீழே கொடுத்துருக்காங்க. ஈரோடு தான் அதிக வனப்பரப்பு கொண்ட மாவட்டம். மாநிலத்திலே முதலிடத்துல இருக்குது. அதாவது 3,410 சதுர கிலோமீட்டர். அடுத்ததா தருமபுரி இருக்கு. அடுத்ததா கோயம்புத்தூர் இருக்கு. ஓகேங்களா? அடுத்தது குறைந்த வனப்பரப்பு கொண்ட மாவட்டங்கள்ல ராமநாதபுரமும், அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா சென்னையும் இருக்கு. சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது தேசிய IED தரவு மேலாண்மை அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா உருவாக்கியிருக்காங்க. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்து ஜனவரி 9ஆம் ஆண்டு திட்டத்தை தொடங்கி வச்சிருக்காரு. இது என்ன அப்படின்னா இந்தியாவில் 1999ஆம் ஆண்டு முதல் இந்தியாவில் நடந்த அனைத்து
அதாவது ஐஇடி மற்றும் குண்டுவெடிப்பு சம்பவங்கள் குறித்த விவரங்களை வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட் பண்ணிடுவாங்க. இதை தேசிய பாதுகாப்பு படை NSGயின் கீழேயும் தேசிய வெடிகுண்டு தரவு மையம் வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கியிருக்காங்க. ஒரே நாடு ஒரே தரவு களஞ்சியம் அப்படின்ற திட்டத்தின் கீழ் வந்து தொடங்குறாங்க. ஓகேங்களா, இந்த தரவுதளமானது பயங்கரவாதிகளுக்கு எதிரான இந்தியாவின் அடுத்த தலைமுறை பாதுகாப்பு கவசம் அப்படின்னு அழைக்கப்படுற அளவுக்கு இது முக்கியமானது. அதாவது குண்டுவெடிப்பு சம்பந்தமான டேட்டாஸ் எல்லாம் அப்டேட் பண்றதுனால எங்கேயோ குண்டுவெடிப்பு நடக்கும் போது ஒரு ஏதோ ஒரு குண்டை பாக்குறோம் அப்படின்னா அது எந்த வகை அப்படின்ற டேட்டா வந்து அதுல இருந்து எடுத்துக்க முடியும் டக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, அடுத்தது அயலக தமிழர் நாள் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 12ஆம் தேதி வந்து கொண்டாடுறோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா 2026ஆம் ஆண்டு கூட கருப்பொருள் என்ன அப்படின்னா தமிழால் இணைவோம் தரணியில் உயர்வோம் அப்படின்றத கருப்பொருள். ஓகேங்களா, முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அறிவிப்பின்படி 2022ஆம் ஆண்டு முதல் இந்த தினம் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டாடப்பட்டு வருது. ஓகேங்களா, அடுத்தது அயலக தமிழர்கள் தினம் மாநாடு நடத்துறாங்க. தமிழ் மாமணி விருது வந்து டாக்டர் அண்ணாமலை ஆஸ்திரேலியாவை சேர்ந்தவருக்கு வந்து வழங்குறாங்க. கணியன் பூங்குன்றனார் விருது டாக்டர் முகமது ஹனீபா பின் அப்துல்லா அவர்களுக்கு மலேசியா சேர்ந்தவர். சிறந்த பண்பாட்டு தூதுவர் விருது வந்து அதாவது தீபாரணி அப்படின்ற சாவு தூசார், இவர் வந்து மியான்மையை சேர்ந்தவர், அவருக்கு கொடுக்குறாங்க. ஓகேங்களா, அவர் இங்க வந்து அப்புறம் இந்த பேரை மாத்திட்டாரு, அதனால அவர் கொடுக்குறாங்க தமிழ் பேர் வைக்கணும்ட்டு. அடுத்தது இரட்டை அடுக்கு மின்சார பேருந்து, அதாவது டபுள் டக்கர் இவி பஸ் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. ஜனவரி 12 அன்று அயலக தமிழர்கள் தின நாள் விழாவின் ஒரு பகுதியாக இந்த பேருந்து சேவை வந்து கொடியேற்றி தொடங்கி வச்சார் முதல்வர். இந்த பேருந்து அமெரிக்கா வாழ் தமிழர்கள், அசோக் லைலாண்ட் மற்றும் இந்துஜா அறக்கட்டளை ஆகியவற்றின் கூட்டு முயற்சியால் சுமார் 1.89 கோடி மதிப்பில் தமிழ்நாட்டு சுற்றுலா வளர்ச்சி கழகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வழங்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா, அடுத்தது பிரிஸ்பெயின் சர்வதேச டென்னிஸ் போட்டி, அதாவது ஆடவர் பிரிவில் வந்துன்னா டேனிஸ் மேத்யூ வந்து சாம்பியன் பட்டம் வென்றிருக்காரு. இவர் ரஷ்யாவை சேர்ந்தவர். அடுத்து பிராண்டன் நகாஷிமா, இவர் வந்து அமெரிக்காவை சேர்ந்தவர். இவங்க 2 பேரும் மோதும்போது இவர் தான் வந்து சாம்பியன் பட்டம் வந்தார். அதே மகளிர் பிரிவில் வந்து அரினா சலபென்கா வந்து சாம்பியன் பட்டம் வந்தாங்க. இவங்க பெலாரஸை சேர்ந்தவங்க. ஓகேங்களா, மார்த்தா கோஸ்டியூக்கு வந்து பார்த்தீங்கன்னா உக்ரைனை சேர்ந்தவங்க. ஓகேங்களா, இவங்க என்ன ஊருன்றதெல்லாம் இப்ப படிக்க வேண்டியது இருக்கோ படிச்சுக்கோங்க, டிஎன்எஸ்ல கேட்டுருவாங்க. அடுத்தது கேலோ இந்தியா பீச் கேம் 2026 எங்க நடக்குதுன்னா டையூவில் உள்ள கோல்கா கடற்கரையில் நடக்குது. 2026 ஜனவரி 5 முதல் ஜனவரி 10 வரைக்கும் வந்துன்னா கர்நாடகா வந்து பாத்தீங்கன்னா 11 பதக்கங்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த கேம்ல வாங்கியிருக்காங்க. தமிழ்நாடு 8 பதக்கங்களும் 2ஆம் இடத்துல இருக்காங்க. மணிப்பூர் வந்து பாத்தீங்கன்னா 3ஆம் இடத்துல இருக்காங்க. ஓகேங்களா, அடுத்து தமிழ்நாடு அரசனுடைய விருதுகள். ஓகேங்களா, மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா எத்தனை விருது கொடுத்துருக்காங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா 2026ஆம் ஆண்டுக்கான திருவள்ளுவர் விருது வந்துன்னா மூபே சத்தியவேல் முருகனார் அவர்களுக்கும், 2025 பெரியர் விருதுக்கு வந்து அருள்மொழி அவர்களுக்கும், அம்பேத்கர் விருது சிந்தனை செல்வன் அவர்களுக்கும், அண்ணா விருது வந்து துரைமுருகன் அவர்களுக்கும், காமராசர் விருது வந்து SM இதயத்துல்லா அவர்களுக்கும் வழங்கியிருக்காங்க. அதே இதுல பாரதியார் விருது வந்து நெல்லை ஜெயந்தா அவர்களுக்கும், பாரதிதாசன் விருது வந்து யுகபாரதி அவர்களுக்கும், திருவிக்கா விருது வே இறையன்பு அவர்களுக்கும், கியாபி விஸ்வநாதன் விருது வந்து சு சொல்லப்பாக்க வழங்கியிருக்காங்க. அதே மாதிரி கலைஞர் விருது வந்து விடுதலை விரும்பி 2025 இலக்கிய மாமணி விருதுகள் அப்படின்ற பேர்ல கொடுக்குறாங்க. இது வந்து மரபு தமிழ் அந்த விருது, மரபு தமிழுக்காக அந்த விருது வந்து தா ராமலிங்கம் அவர்களுக்கும், ஆய்வு தமிழ் விருது மகேந்திரன் அவர்களுக்கும், படைப்பு தமிழ் விருது வந்து நரேந்திரகுமார் அவர்களுக்கும் வழங்கப்பட்டிருக்கு. விருதாளருக்கு 5 லட்சம் ரூபாய் பரிசும் 1 பவுன் தங்க பதிப்பும் தகுதியுரையும் வந்து பாத்தீங்கன்னா வழங்கப்படும். ஓகேங்களா, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா செயற்கை நுண்ணறிவு மையம், தமிழ்நாட்டிற்கு தனி செயற்கை நுண்ணறிவு மையம் வந்து உருவாக்குறாங்க. 10,000 கோடியில சென்னையில வந்து பாத்தீங்கன்னா அமைக்க ஒப்பந்தம் ஏற்படுது. ஓகேங்களா, சர்வம் AI நிறுவனம், சென்னை IIT, தமிழ்நாடு அரசு இவங்க இணைஞ்சு சென்ட் பண்ணாங்க. இந்தியாவிலேயே முதல் முறையா ஒரு மாநிலத்திற்குன்னு வந்து பாத்தீங்கன்னா தனி செயற்கை நுண்ணறிவு மையம் அமைக்கிறது வந்து இதுதான் முதல் முறை. ஓகேங்களா, அடுத்தது சர்வதேச காற்றாடி திருவிழா எங்க அப்படின்னா சமர்பதி நதிக்கரை அகமதாபாத்ல நடத்தினாங்க. பிரதமர் மோடி அவர்கள் ஜனவரி 12 தொடங்கி வச்சாரு. சிறப்பு விருந்தினராக வந்து பாத்தீங்கன்னா ஜெர்மனி அதிபரான பெட்ரிக் மெர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுல கலந்துகிட்டாரு. ஓகேங்களா, அடுத்தது ஜல்லிக்கட்டு மைதானம் திறந்திருக்காங்க. அதாவது தமிழ்நாட்டினுடைய முதல் ஜல்லிக்கட்டு மைதானம் வந்து பாத்தீங்கன்னா அலங்காநல்லூர் மதுரையில வந்து பாத்தீங்கன்னா கட்டி கொடுத்தாங்க. அதுக்கடுத்து 2வது ஜல்லிக்கட்டு மைதானம் வந்து பாத்தீங்கன்னா சூரியூர் திருச்சியில வந்து பாத்தீங்கன்னா திறக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா, ஏற்றுமதி தரநிலை குறியீடு 2024. ஓகேங்களா, இது வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோல வந்து நான் கண்டினியூ பண்றேன்ப்பா. ஓகேங்களா, நம்ம வந்து வீடியோ வந்து போஸ்ட் பண்றது ரொம்ப டைம் எடுத்துக்கும், அதுக்கு மேல கொடுத்தாலும் நீங்க பார்க்க மாட்டீங்க. அதனால நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். சரிங்களா, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நம்ம சொன்ன மாதிரி நம்மளோட டெஸ்ட் பேட்ச்ல இணையணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா அதாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த சிறை அப்படின்ற டெஸ்ட் பேட்ச் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா பயனுள்ளதா இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்கிரீன்ல தர இந்த நம்பருக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க கால் பண்ணி டீட்டெயில் தெரிஞ்சு இமீடியட்டா ஜாயின் பண்ணிடுவாங்க. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 65 தேர்வு நடத்தும், 6500 வினாக்கள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். 6 மாத காலம் வந்து டெஸ்ட் எழுதுவீங்க. ஓகேங்களா, இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி நீங்க ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா நீங்க ஈஸியா வந்து எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம். ஓகேங்களா, முழுக்க வந்து பாத்தீங்கன்னா 6 to 10 ஸ்கூல் புக் கவர் பண்றதுனால வந்து பாத்தீங்கன்னா இது உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். ஸ்கூல் புக்கு நீங்க கண்டிப்பா வச்சிருக்கணும். நம்ம புக் வந்து பாத்தீங்கன்னா சப்போஸ் உங்ககிட்ட புக் இல்லை அப்படின்னா நம்மளே புக்ஸ் வாங்கி கொடுத்துரும், அதுக்கான பேமெண்ட் வந்து நீங்க கொடுத்துடணும். அப்படி இல்லை சார் எனக்கு அதுவும் முடியாது, எனக்கு ஏதாவது PDF கொடுங்கன்னா நம்ம PDF கொடுத்துருவோம்ப்பா. சரிங்களா, என்ன டெஸ்ட்டோ அந்த PDF புக் வந்து நீங்க தாராளமா வாங்கிக்கலாம். சரிங்களா, சரிப்பா, தேங்க்யூ. வேற ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. நம்ம அகாடமி ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதோட PDF வந்து
முடிஞ்சாலும் தர முயற்சி பண்ணணும். முடிஞ்சாலும் நீங்க நோட்ஸ் எடுக்கணும், நீங்க கையால் நோட்ஸ் எடுக்கணும் மறக்கக்கூடாதுன்னா நம்ம வந்து எந்த பிடிஎஃப்மே உங்களுக்கு ப்ரொவைட் பண்றதுலப்பா, எல்லாமே வீடியோவா கொடுத்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? நீங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம டெஸ்ட் பேட்ச் வந்து போடும்போது நம்ம சொல்லிட்டோம், டெஸ்ட் பேட்ச் கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் இப்பயும் கொடுத்துருவோம். லாஸ்ட் டைம்ல இதை விட வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட்டா நமக்கு என்ன கேட்பாங்களோ அந்த கரண்ட் அஃபேர்ஸ் கொடுத்துருவோம். நீங்க பயப்படவே தேவையில்லை. சரியா? தேங்க்யூப்பா.